செங்குந்தூர் திருமண மண்டபத்தில் நீங்கள் மனு கொடுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வாசவி மண்டபத்தில் தேதி பின்னாடி சொல்லுவாங்க, ஒரு 4 நாள் கழிச்சு தேதி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் மேற்கு இருக்கிறவங்கலாம் 16ஆம் தேதி செங்குந்தூர் திருமண மண்டபத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சித்தர் அலுவலகத்திலிருந்து அரசு அலுவலர்களே வருவாங்க. வீடு ஒரு நாளைக்கு 10 வீடு பார்ப்பாங்க. அந்த 10 வீட்டில் நீங்கள் கொடுக்குற மனுவை உங்கள்கிட்ட மனு கொடுப்பாங்க. அந்த மனுவை வாங்கிட்டு உங்கள்கிட்ட கையெழுத்து போடுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அப்போ இந்த மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கலையோ அதை ஃபுல்லப் பண்ணி அது கூட ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு செராக்ஸ் இதை பின் பண்ணி செராக்ஸ் எடுத்து அதை அன்றைக்கி கொண்டாந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டா 48 நாளைக்குள்ள அந்த பணத்தை உங்களுக்கு மீண்டும் கிடைக்காதவர்களுக்கு அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ரெண்டாவது உங்களுக்கு என்ன தேவையானது, வீட்டுக்கு பைப் லைன் குடிநீர் தண்ணீர் கிடைக்கல, இல்லை எங்கள் பக்கம் ட்ரைனேஜ் சரியா இல்லை, அதே போல் புதுசாக வீடு கட்டிருக்கிறேன், மின் இணைப்பு சர்வீஸ் கொடுக்குறது லேட் பண்ணுறாங்க, நான் வீடு வாங்கியிருக்கிறேன் பட்டா மாறி போச்சு, நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகலை, பேர் மாற்றம் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் அதில் நீங்கள் குடிச்சிங்கனாக்கா அன்றைக்கே அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்போ 13 துறையினுடைய அலுவலர் பெருமக்கள் வர இருக்கின்றார்கள். அந்த சட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள் எல்லாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டுக்கே வருவாங்க, உங்களை மாதிரி மகளிரே வருவாங்க, உங்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஒரு மனு ஒன்று கையில் கொடுப்பாங்க, உங்கள் இதை ஓடிபியில் செல்லில் ஓடிபி போட்டு அவங்க பதிவு பண்ணிக்குவாங்க. நீங்கள் சொல்கிறத பேர், அட்ரஸு, எந்த தெருவோ அந்த தெருவு பேர், டோர் நம்பர், உங்கள் பேர், இல்லை உங்கள் வீட்டுக்காரங்க இருந்தாருன்னா வீட்டுக்காரர் பேர், இல்லைன்னா உங்கள் பேர், அதில் கையெழுத்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கையில் வச்சிங்க, அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணி கொண்டாந்து அங்கே கொடுக்கலாம். நம்ம பக்கம் இருக்கிறவங்களாம் வாசவி மண்டபம் கடைவீதியில் இருக்குது. உனக்கு ஃபுல்லப் பண்ணதுலாம் தெரியாத யாரும் இருக்க மாட்டீங்க. தெரியலனாலும் அன்றைக்கி முகாமில் ஆளுங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டா இந்த உரிமை தொகை கிடைக்காத மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் தான் அதுக்கு அமைச்சர் கொடுக்கறது உத்தரவாதம் அளிக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் ஏற்றுருக்கு. நான் சொல்றதை ஓகே சொல்லுங்க, எல்லாரும் கை தூக்கிங்க. நான் சொல்றதை காது நல்லா பர்சன்ட் கேட்கணும். ஓரணியில் என் காது கேட்கல. ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.